அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு புகைப்படத்தால சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இணையத்தையே கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல நம்பர் 1 இடத்தையும் பிடிச்சிருக்காரு. இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் 1 ட்ரெண்டிங்கான அரசியல்வாதி அப்படின்னா அது சீமான் தான் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு இடத்திற்காகவே பாஜக கட்சியின் தலைவரான அண்ணாமலை, பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அனைவருமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி திமுக கட்சியா இருந்தாலும், முதல்வராக ஸ்டாலின் இருந்தாலும் நம்பர் 1 ட்ரெண்டிங் அப்படின்னாலே அந்த ஒரு இடத்திற்கு சீமான் அவர்கள் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காரு. சீமானை பிடிக்காதவங்க கூட பார்த்தீங்கன்னா அவருடைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய புகைப்படம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அதிக அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது சீமான் முதல்வரான பிறகு முதல்வர் நாற்காலியில் உட்காந்துருக்க மாதிரியும், பக்கத்தில் சீமான் பிரபாகரன் இணைந்து எடுத்த புகைப்படமும், சீமான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற நேம் கார்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை எடிட் பண்ணி இணையவாசிகள் போட்டிருந்தாங்க. இது கொஞ்ச நேரத்திலே அதிக அளவில் வைரல் ஆகி கமெண்ட் செக்ஷன் முழுக்க இன்னும் கொஞ்ச நாள் தான் திமுகவுடைய ஆட்டம் அப்படின்னும், நிச்சயமாக சீமான் அவர்கள் ஆட்சியை பிடிப்பாரு அப்படின்னு ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 30% கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி இல்லாதவங்களா தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்களோ நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளோ இல்லாம சாமானிய பொதுமக்களும் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கமெண்ட்ஸ் முழுக்க போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால தான் இந்த ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் எக்ஸ் வலைதளத்தில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. 1000 விமர்சனங்கள் வந்தாலும் 1008 பிரச்சனைகள் வந்தாலும் இந்த நம்பர் 1 ட்ரெண்டிங்கான அரசியல்வாதியாக சீமான் அவர்கள் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.